Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பட்டர் பீன்ஸ் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு காட்றேன். இப்போ இந்த குருமா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். 2 பல்லாரி, 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா பேஸ்டா எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லி இலை. அதுக்கப்புறம் மசாலா பொடி வந்து வத்தல் பொடி 1.5 ஸ்பூன், கறி மசாலா பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், ஜீரக பொடி 3/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் கரைச்சி ஊற்றுறதுக்காக எடுத்துக்கிறோம். இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இந்த பட்டர் பீன்ஸ். இந்த பட்டர் பீன்ஸ் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் எடுத்திருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அதை லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்றுறதுக்காக. இப்போது குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற பல்லாரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அந்த குக்கரோட லிட்டை வந்து இப்படி பேக் சைடாக திருப்பி அதை வச்சு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. 2 மினிட்ஸ் குக் ஆனதும் இது இந்த அளவுக்கு வெந்தாலே போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அதில் இருக்கிற சத்தையெல்லாம் இதில் இறங்கும். அது நல்லா இப்படி மிக்ஸ் ஆனதும் இதை மறுபடியும் அந்த லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லாட்டா அடியில் பிடிச்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் அந்த லிட்டை வச்சு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதில் வந்து பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது அதே மாதிரி லிட்டை வச்சு மூடி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் இதை மாதிரி லிட்டை மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். அந்த தேங்காவோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு கூடவே 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது லைட்டாக அந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம லிட்டை மூடி அதில் வந்து ஆவி வர்ற வரைக்கும் அதை அப்படியே வச்சுருங்க. அதில் லைட்டாக அந்த ஆவி வந்ததும் விசிலில் மாட்டிடுங்க. மாட்டிட்டு இதை லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போ நம்ம கடலை மாவை கரைச்சி அதில் நம்ம மல்லியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இது விசில்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருந்தாலே போதும். இப்போ நம்ம கடலை மாவையும் மல்லி இலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டர் பீன்ஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.